வீட்டில் செல்வம் கொழிக்க எளிய ஆன்மீக வழிகள். வீட்டில் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருந்தாலே செல்வம் தானாக தேடி வரும். அதற்கு பின்வரும் முறைகளை செய்யலாம். 1. நிலைவாசல் வழிபாடு. வீட்டின் நிலக்கதவு அல்லது நிலைவாசல் என்பது மகாலட்சுமி உள்ளே வரும் இடமாகும். மஞ்சள் மற்றும் குங்குமம். நிலைவாசலில் இருபுறமும் மஞ்சள் மற்றும் குங்குமம் இட்டு வைக்க வேண்டும். மாவிலை தோரணம். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் புதிய மாவிலை தோரணம் கட்டுவது வீட்டின் திருஷ்டியை நீக்கி மங்களத்தை உண்டாக்கும். 2. கல்லுப்பு பரிகாரம். ஆன்மீகத்தில் கல்லுப்பு என்பது மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது. உப்பு ஜாடி. சமையல் அறையில் எப்போதும் கல்லுப்பை பீங்கான் அல்லது கண்ணாடி ஜாடியில் நிரப்பி வைத்திருங்கள். உப்பு குறைய குறைய அதை நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். துடைக்கும் முறை. வீட்டை துடைக்கும் போது தண்ணீரில் சிறிதளவு கல் உப்பு கலந்து துடைத்தால் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் வெளியேறும். 3. பூஜை அறையில் செய்ய வேண்டியவை. நெய் தீபம். தினமும் காலையிலும் மாலையிலும் குறைந்தது 2 முகங்கள் கொண்ட நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. பச்சை கற்பூரம். பணப்பெட்டியிலும் பூஜை அறையிலும் சிறிய துண்டு பச்சை கற்பூரத்தை வைத்தால் மகாலட்சுமிக்கு உகந்த வாசனை ஏற்பட்டு செல்வம் ஈர்க்கப்படும். 4வது தான தர்மங்கள். பறவை மற்றும் விலங்குகளுக்கு உணவு. தினமும் காலையில் பறவைகளுக்கு தானியங்கள் அல்லது பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை பழம் கொடுப்பது உங்கள் கர்ம வினைகளை குறைத்து செல்வ வளர்ச்சியை தரும். வெள்ளிக்கிழமை தானம். வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் அல்லது பூதானமாக அளிப்பது விசேஷம். கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள். வீட்டை எப்போதும் சுத்தமாகவும் ஒட்டடை இல்லாமலும் வைத்திருக்க வேண்டும். மாலை 6 மணி முதல் 7 மணி வரை கோகுன் காலம். வீட்டின் வாசலை திறந்து வைத்து விளக்கேற்ற வேண்டும். அந்த நேரத்தில் தூங்குவதை தவிர்க்க வேண்டும். உடைந்த கண்ணாடி அல்லது பழுதடைந்த கடிகாரங்களை வீட்டில் வைத்திருக்க கூடாது. சிறு குறிப்பு. இதை நம்பிக்கையோடு ஒரு 48 நாட்கள் ஒரு மண்டலம் செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள்.